வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூட்டில் சீரக தண்ணீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். காலையில் எழுந்ததுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் நம்ம குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அது போல் நம்ம பண்ணக்கூடாது. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் டீ காஃபி பாலெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுவும் இரவு நேரங்களில் தான் பால் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீரை வெதுவெதுப்பான அளவில் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தொடங்கி உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து செரிமானம் வரைக்குமே நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததும் அந்த சீரக தண்ணீரை லைட்டாக சூடு பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு. இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் சீரக தண்ணீர் கொண்டிருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே இருக்கிறதால சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று நோய்கள், அந்த நோய்கள் எதுவுமே ஏற்படாமல் நமக்கு தடுப்பதற்கு மிகவும் உதவிகரமாக சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். அதனால பச்சை மற்றும் முழு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடலாம். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா பச்சை அல்லது முழு சீரகத்தை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய தாக்கத்தை எதிர்த்து சீரக தண்ணீர் போராடும். சீரக தண்ணீர்ல தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைப்பதற்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெண்கள் அளவோடு தான் அது எடுத்துக்கணும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கும். இது இருதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும். குறிப்பாக மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்குமே சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சீரக தண்ணீர் சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால கல்லீரல்ல பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை சீரக தண்ணீர் துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரகத்தில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. சீரக தண்ணீர்ல எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகும்போது மெட்டபாலிசம் நமக்கு அதிகரிக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய உடல்ல தேங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற அதிக கலோரிகள், அந்த கொழுப்புகளை எரிப்பதற்கும் சீரக தண்ணீர் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீர்ல கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீர்ல ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை உங்களுக்கு தடுக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்கள், அந்த சுருக்கங்களை நீங்க தாமதப்படுத்தலாம். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை உங்களுடைய முகத்திற்கான பேக் மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் சீரக தண்ணீரை உங்களுடைய முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பளபளப்பான பொலிவு உங்களுக்கு கிடைக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை எதிர்த்து ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பொருவை அளிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகள்,
அப்புறம் உதடுகளில் வரக்கூடிய வெடிப்புகளையும் சீரக தண்ணீர் தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடியது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல். இந்த நச்சுக்கள் வந்து நம்மளுடைய உடலில் பரவாமல் தடுக்கிறதுக்கு சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். அப்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் நம்மளுடைய சருமத்தில் நுழைஞ்சிச்சு அப்படின்னா சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும். கரைகள், தளர்வான சருமம், தோல் சுருக்கம் போன்றவற்றையெல்லாம் ஏற்படுத்தும். நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் அழகாகும். அதே போல் ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த சரும புரதங்கள் உடைபடுவது போன்ற பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்காது. சீரக தண்ணீர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால இதை நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும். குறைந்த அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நன்மைகள் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கு. இந்த சீரக தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை இது பெரிதும் மேம்படுத்தும். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களில் இருந்து நிரப்பும். முடி உதுதலையும் சீரக தண்ணீர் வந்து கட்டுப்படுத்தும். நம்முடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை பயன்படுத்துவதால ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை நம்ம குறைத்து மென்மையாக மாற்றிக்கொள்ளலாம். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கும் சீரக தண்ணீரால் நம்மளோட அந்த முடியை வந்து வாஷ் பண்ணும்போது தலைமுடியை கழுவணும் அப்படின்னா பொடுகெல்லாம் நமக்கு வந்து இருக்காது. முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். ஸோ இதய ஆரோக்கியத்தை வந்து சீரக தண்ணீர் மேம்படுத்துது அப்படின்றதால நேர்மறையான விளைவை கொண்டு இருக்கு அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பல இதய பிரச்சனைகளிலிருந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வந்து வலுப்படுத்துவதற்கும் தேவையில்லாத இரத்த நாளங்களில் தங்கியிருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீரக தண்ணீர் செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, ரத்தம் குறைந்து போவது, மாரடைப்பு ஏற்படுவது, பக்கவாதம் ஏற்படுவது, குறிப்பாக இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இதயம் சம்பந்தமான ஆபத்துகள் வந்து நமக்கு குறைக்கப்படும். சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரத்த நாளங்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டிருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஒவ்வொரு உணவிற்குமே 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரக தண்ணீரை குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் நீங்கள் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று முன்னாடியே நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தை ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவை. அப்போ இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரத்தப்போதமான ஹீமோகுளோபினும் நமக்கு கரெக்டான லெவலோட இருக்கும். அப்போ இந்த ஹீமோகுளோபின் நம்முடைய உடல் முழுவதும் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு தேவையான ரத்த புரதம். அப்போ ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவதால தான் நமக்கு சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இந்த மாதிரி ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் நமக்கு வரும். அப்போ சீரக தண்ணீர் தவறாமல் குடிச்சோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் நமக்கு இருக்காது. ரத்த சோகையிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கான சிகிச்சை எடுத்துக்கலாம். ரத்த சோகை நோயாளிகள் சீரக தண்ணீரோட கருப்பு எல் சேர்த்து சாப்பிடுவது பல அதிசயங்களை செய்யறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக அனிமியா வந்து கியூர் ஆகிடும். தொடர்ந்து சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வழங்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.